ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு கேம் ரிவ்யூ வந்து நான் தரப்போகிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க என்ன கேம்னு சொல்லிட்டு, இட்ஸ் மாஃபியா த ஓல்ட் கண்ட்ரி. எனக்கு மாஃபியா வந்து ஃபஸ்ட்டு எப்படி பழக்கமாச்சு அப்படின்னா, நான் வந்து 1995 அந்த டைமு வந்த ஒரு கேம்ஸ் எல்லாம் வந்து பயங்கர பழைய கேம்ஸ்லாம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. நான் வந்து சான் ஆண்ட்ரஸ் ஆடிட்டு இருப்பேன் இந்த 11th படிக்கும்போது. அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ் தான் பிடிக்குமே தவிர, இந்த மாதிரி கதை கேம்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன். எடுக்கணும், கார் எடுத்துகிட்டு சுற்றணும், சுடணும் அப்படின்னு சான் ஆண்ட்ரஸ் முடித்தேன். கதை சூப்பராக இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது, எல்லாம் முடித்தேன். பட் எனக்கு அந்த ஜிடிஏ வேர்ல்டு மாதிரியே மற்ற கேம்ஸும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் நல்ல கேம் விளையாடுற ஒரு கேரக்டரு, நிறைய கேம்ஸ் விளையாடுவார். ஆனால் அவர் முக்கால்வாசி எப்படி விளையாடுவார் அப்படின்னா, ரொம்ப ஸ்டோரி கேம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு, இந்த கார் ரேஸ் இப்படிலாம் தான் விளையாடுவாப்புல. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட வந்து இது பண்ணும்போது, நீ மாஃபியா ஆடிருக்கியா அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொல்கிற வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷன், டெஃபினட்டிவ் எடிஷன் கிடையாது. அந்த மாஃபியா வந்து எனக்கு கொடுத்தாரு, நான் இதை ஆடிப்பாருன்னு. நான் ஆடவே இல்லை அந்த கேமை. எனக்கு வந்து அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு தான் பிடிக்கும். சரி அவர் கொடுக்குறாரு, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சேனே தவிர ஆடவே இல்லை. ரொம்ப கிட்டத்தட்ட 12th முடிஞ்சது காலேஜ் டைம், ஓகேவா. கிட்டத்தட்ட அந்த இந்த 12th டு காலேஜ் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் தான் வந்து மாஃபியா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. சரி ஓகே ஆடி பார்ப்போன்னு. அந்த ஓப்பனிங்கில் அந்த டாக்ஸி டிரைவர் சீக்வன்ஸ் ஒன்று நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டாமி வந்து ஒரு இடத்துல பயந்துட்டு இருப்பான். ஐயோ நம்ம இவன் கொல்ல வர போகிறோன்னு நினைக்கும் போது உள்ளுந்து வந்து அந்த செக் எடுத்து கொடுப்பான். இந்த மாதிரி வந்து இதை வச்சு உன்னோட டாக்ஸி சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டான் கீழே இருக்கிற கதாபாத்திரம் வந்து ஒன்று சொல்லிட்டு போவோம். அங்கே தான் வந்து எனக்கு இந்த கேமே வந்து என்னடா அது படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தில் உட்கார வச்சுது. அப்போ இருந்தே வந்து நான் இந்த மாஃபியா சீரீஸ்க்கு வந்து நான் பயங்கர ஃபேனு, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா மாஃபியா விளையாண்டுட்டேன். எனக்கு வந்து லீஸ்ட்டாக பிடிச்ச மாஃபியானா மாஃபியா 3 தான். அதோட கதை நல்லா இருந்தாலும் அதோடைய ரெப்பிட்டேட்டிவ் மிஷின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே, விஷயத்துக்கு வருவோம். த மாஃபியா ஓல்ட் கண்ட்ரி, இந்த கேம் எனக்கு வந்து பிடிச்சதான்னு கேட்டால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த கேம் கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன். ஐ மீன் என்னை கேட்டால் மற்ற கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற மாஃபியா கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் பார்த்தீங்கன்னா டியூரேஷனாக கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஃபுல்லான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேமோட கதை என்னென்னு சொல்கிறேன். ஒரு சல்ஃபர் மைண்டில் வேலை செய்யக்கூடிய பசங்க நிறையா வந்து அங்கே மொட்டை அடித்த பசங்கள் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் கருசோன்னு சொல்லுவாங்க. கருசோகனுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பால்டு ஹெட்டு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து கருசோன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அடிமைகளுக்கு வச்ச பேரும் கூட இன்னொரு வாட்டி சொல்லலாம், ஓகேவா. அவங்களாம் அந்த மாதிரி பசங்க தான் வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. அப்படி சல்ஃபர் மைண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதில் அங்கே வந்து என்சோ அப்படிங்கிற ஒரு பையன் தன் நண்பனோட அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்கள வந்து தன்னுடைய கனவுகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அவனோட நண்பன் சொல்கிறான், நான் எப்படியாவது நான் அமெரிக்கா போயிடணும், அங்கே என் அங்கிள் இருக்கார், நாங்கள் போய் வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இந்த இடத்த விட்டு என்னுடைய கடன்களை வந்து இங்கே அடைச்சிட்டேன் அப்படின்னா நாங்கள் போய் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். என்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், இங்கிருந்து நான் போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவான். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்கே வந்து நடந்த ஒரு கைகலப்புனால என்சோ வந்து துரத்தப்படுவான். அவன் வந்துட்டு டான் டொரிசி அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு டானுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானில் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்போ வந்து அவர் வந்து அவருக்கு வந்து டென்சோவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. நீ இங்கேருந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவனுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே தான் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, டான் டொரிசியோடைய பெண்ணை வந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லா. இசபெல்லாவுக்கு வந்துட்டு என்சோவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது, அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. இசபெல்லாவோடைய கதையே எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ பெரிய டான் கீழே இருந்தாலுமே அவள் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணுறா. அவனால் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியலங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது. அந்த ஃப்ரீடம் வந்து என்சோ வழங்குறானா இல்லையா அப்படிங்கிறத இந்த மாஃபியாவுடைய மொத்த கதையே. எனக்கு இந்த மாஃபியாவில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாஃபியாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு மாஃபியா செகண்ட் பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா, அவன் போர்க்களத்திலிருந்து
ஒரு ஒரு திருடனாக இருந்து அவன் வாருக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து தன் நண்பன் கூட சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அதில் சேர்ந்து போவான். மாஃபியா 1 எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் எப்படி வந்து அந்த மாஃபியா ஸ்டேட்டஸ்குள்ளே வராங்கிற ஒரு கதை. அந்த மாதிரி தான் இந்த படம் இந்த கேம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சல்ஃபர் மைனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் அவன் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரான் அப்படின்னு. ஆனால் இந்த கேமில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அவன் முழுசாக மாஃபியா ஸ்டேட்டஸ்குள்ளே வரல, அவன் அக்செப்ட் பண்ணுறான், அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டான், அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகுது அவன் கைக்கு. கிட்டத்தட்ட அது கிடச்சதுன்னா எல்லாமே பணம் ஃபேம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவன் காதலுக்கு பின்னாடி போகிறான் என்சோ. ஓகேவா, அதுதான் வந்து இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருந்தது. சும்மா எடுத்த உடனே ஒரு 2 சம்பவம் பண்ண உடனே அவனை டான் ஆக்கலை, மாஃபியாக்குள்ளார அவனை அப்படியே அவனோட குடும்பத்தில் சேர்த்திக்கல, அதெல்லாம் பண்ணல. அதுக்கு நிறையா விஷயம் அவன் பண்ணுறான், டான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு தான் அவனை கூப்பிட்றாரு. ஆனால் இது இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்க எங்கேயுமே வந்துட்டு டான் டொரிசி கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிடலாம், இசபெல்லாவை நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லிடலாங்கிற விஷயத்துக்கு அவங்க வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, போக போக டானோட கதாபாத்திரமும் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பாட்ரோடோ அப்படிங்கிற ஒரு எதிரி டான் இருப்பான். அந்த எதிரி டானை வந்து கொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வருதுன்னு வைங்களேன். அதுவும் வந்து எப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே டான் டொரிசியை வந்து அவமதிச்சுட்டு டானை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டான் வந்துட்டு நினச்சிருந்தா அதை வேற மாதிரி சம்பவம் முடிச்சிருக்கலாம். இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே என்சோ வச்சு தான். இந்த கதையை வந்து என்சோவை கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து என்சோவை தூக்கி வீசுகிற கதையாக தான் இந்த கதையே இருக்குது. எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபேமிலி, நீ எங்கள் ஃபேமிலின்னு சொன்னாலுமே நீ ஒரு அனாதை பையங்கிறத வந்து அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளார. அந்த விஷயம் வந்து மொத்த வக்ரமும் வந்து கிளைமேக்ஸில் தெரியும், இந்த கேமோட கிளைமேக்ஸில். இன்ஃபேக்ட் இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செசரே அப்படின்னு சொல்லிட்டு டானுடைய ஒரு மாமா பையன் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா, அவனும் வந்து என்சோவும் ரொம்ப நண்பர்கள் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செசரை வந்து எங்கேயுமே அனுப்ப மாட்டார், ஆனால் என்சோவை மட்டும் அனுப்பிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, செசரை வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன். ஓகேவா, அவனோட உயிர் போச்சுன்னா அது குடும்பத்துக்கு இழப்பு. ஆனால் என்சோ வந்து ஒரு அனாதை பையன். ஸோ அதனால் அவனை இது பண்ணிடலாம். இப்படி ஒரு கதாபாத்திரம் தான் வந்து அந்த டான் டொரிசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் இந்த கேம் ஆடும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, பரவாயில்லடா, மற்ற டானை விட நம்ம டான் ரொம்ப நல்லவர்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம டான் வந்து எந்த வில்லனுக்கும் குறைஞ்சவன் இல்லைங்கிறது தான் வந்து இந்த கேமோட கிளைமேக்ஸில் காட்டும். அண்ட் முக்கியமாக டீனோ அப்படிங்கிற ஒரு வயசான ஒரு கிழமை, கிட்டத்தட்ட டானோட ரைட் ஹேண்டு. இப்போ இந்த ராஜாக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் ராஜகுருன்னு சொல்லி கூட இருப்பாங்க, ஏதாவது எடுத்துரைக்கிறது, ஒரு நல்ல ஒரு சஜஷன் கொடுக்கறதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து டீனோ அப்படிங்கிற ஒரு வயசானவர் வருவார். அந்த வயசானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொஞ்சம் கூட அதுக்கான குவாலிட்டியே இல்லாத ஒரு மனுஷனாக தான் இருப்பார் அவர். உங்களுக்கு அந்த மனுஷன் எனக்கு டானை கொல்றதை விட அவனை கொல்லணுங்கிற கோவம் தான் எனக்கு இந்த கேமில் அதிகமாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து டீனோ. இந்த கேம் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், செக்கோவ்ஸ் கன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அது திரைக்கதையில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு துப்பாக்கி காட்டப்படுது அப்படின்னா அது கிளைமேக்ஸ்லையும் ஏதோ இடத்துல வெடிச்சே ஆகணும். ஒரு பொருளை காட்டுறீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது. இந்த மாஃபியாவில் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு டிக்கெட் வந்து காட்டப்படுது. எம்பையர் பேக்கு வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து என்சோவுடைய நண்பன் சல்ஃபர் மைன்ஸில் சொல்கிறது, நான் எப்படியாவது அமெரிக்கா போய் எங்கள் மாமா கூட சேர்ந்து நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த எம்பையர் பேக்கான டிக்கெட் எங்கே போகுது அப்படின்னா, கடைசியாக இசபெல்லா கைக்கு போகுது. நம்ம இப்போ எப்படி முடிய போகுதுன்னு யோசிக்கும் போதல்ல, அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் வந்து போய் முடியுது. ஈவன் தோ இட்ஸ் அ டெவஸ்டேட்டட் எண்டிங், இட்ஸ் அ ஹாப்பி எண்டிங் ஃபார் இசபெல்லா. எனக்கு இந்த கேம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட மெக்கானிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்ரியல் இன்ஜினில் இந்த கேமை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அன்ரியல் இன்ஜினில் வந்துட்டு பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஏன்னே தெரியல. இப்போ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB, ஓகேவா, சாரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் கேம் தான்.
அதுக்கு எதுக்கு 40 ஜிபி கிட்ட இந்த கேம் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. 30 ஜிபி சம்திங் வந்தது. ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேவா, எனக்கு அதுதான் தோணுச்சு 40 ஜிபிலாம் வந்து டூ மச்சு. ஏன்னா நீங்கள் வந்து மாஃபியா 1 எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுவே நல்ல இன்ஜின் தான். 2K அவங்களோட கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண அதே இன்ஜின் தான் அது. அதுலேயே பண்ணியிருந்தால் இந்த கேம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுதான் வந்து எனக்கு ஒரு குறையாப்பட்டுச்சு. மற்றபடிக்கு இந்த கேம் கதையெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேம். ஓகேவா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து மற்ற பார்ட் ஆடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மற்ற பார்ட் ஆடிருந்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த இதில் வயசானவனா வரவன்லாம் இந்த பார்ட்டில் என்னவா இருந்தானுங்கன்னு உங்களுக்கு ஒரு 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 இது கொடுக்கும். ஓகே, இவன் தானே நம்ம செகண்ட் பார்ட்டில் வயசானவனா வருவானே இவன் தானேங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அவங்களாம் இந்த பார்ட்டில் வந்து இளமையாக இருப்பாங்க. அதனால நான் சொல்ல வந்தேன். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாஃபியா ஆடுறீங்கன்னா இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பாகத்துக்கும் ப்ரீக்குவலாக தான் இந்த கேம் அமைஞ்சிருக்கு. உங்களை பார்த்துட்டுங்கிற பாருங்க. நீங்களும் இந்த கேமை விளையாண்டோ இல்லை கேம் பிளே பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு சேனல் லிங்க் கீழே தரேன். நான் விளையாண்ட கேம் பிளேவே இருக்குது அதில். ஸ்ரீ கேமிங் தமிழ் சொல்லிட்டு என் தம்பி சேனல் தான் அது. அந்த சேனல் தான் நான் விளையாண்டு லைவ் போட்டேன். நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து விளையாடணும்னு தோணுச்சுன்னா நீங்களே விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கணும் கேம் பிளே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதில் வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.